வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் மூலமா வெளியிட்டிருந்த அந்த வேலைவாய்ப்பிற்கான தேர்வுகள்லாம் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கான நேர்முக தேர்வு 15/11/2025 அன்றைக்கி நடைபெற இருக்குது. ஸோ அதை இந்த நேர்முக தேர்வு எப்படி எதிர்கொள்கிறது, இந்த இன்டர்வியூ எளிதாக எப்படி கிராக் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு இலவச ஆன்லைன் வகுப்பு தான் நம்ம வைக்க போகிறோம். என்றைக்குன்னா 12/11/2025 அன்று 7 மணிக்கு, ஈவினிங் 7 மணிக்கு ஓய்வு பெற்ற துணை பதிவாளர், அதாவது கூட்டுறவு சங்கங்களின் ஓய்வு பெற்ற துணை பதிவாளர், டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் வச்சு உங்களுக்கு கிளாஸஸ்ன்றது எடுக்க போகிறோம். ஸோ யார் பாஸ் ஆகிருக்கீங்களோ எல்லாருமே இதில் கலந்து கொள்ளுக்கோங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ பதிவு பெற்றுக்கோங்க. யார் எஸ்ஆர்பிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பதிவு பண்ணிடுங்க. அதுக்கான கூகுள் மீட் லிங்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். 100 பேர் தான் அந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்ள முடியும். அதற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் யூடியூப்பில் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பங்கு பெற்றுக்கலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ், தென் அது இல்லாமல் அதர் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அது தொடர்பாக எந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டியனா, உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்பி வெப்சைட்லேயே போனீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இன்டர்வியூக்கு என்ன எடுத்து செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பதாரர் கணினி வழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து தகுதிகள், கோரிக்கைகள் மற்றும் விருப்பங்களுக்கான அனைத்து மூலச் சான்றிதழ்களையும், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அவற்றின் சுய சான்றளிக்கப்பட்ட 2 ஒளிம நகல்களையும், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். ஸோ உங்களுடைய நீங்கள் என்னென்ன ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக கையில் இருக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு அதில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் கீழே உங்களுடைய சைன் போட்டுக்கணும். உங்களோட சிக்னேச்சர் பண்ணி 2 காப்பி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அடிஷ்னலாக ஒரு காப்பி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சேஃபஸ்ட் சைடுக்கு. ஸோ 3 காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 காப்பி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் நேர்முக தேர்வுக்கு வரும்போது மூலச்சான்றிதழ்களில் ஒன்றையோ, மூலச்சான்றிதழ் மீன்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழ்களையோ சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 10th 12th டிகிரி, தென் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க, இந்த கேட்டகரியில் வரீங்க, இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தவறுனாலும் உங்களுடைய இதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறுவாய்ப்புலாம் அளிக்கப்பட மாட்டாது, உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கிளம்பும்போதே. எனவே பின்வரும் மூலச்சான்றிதழ் அனைத்தையும் கட்டாயம் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் அல்லது சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள பெயரிலிருந்து மாறுபடும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பின், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் அல்லது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ்கள், அதாவது விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு நாள் அன்று பெயர் மாற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆதாரத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதாரத்தினை சமர்ப்பிக்க தவறினால் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஒரு நேம் இருக்குது, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போக தவறினா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், உங்களுக்கு வேலைவாய்ப்புன்றது பறிக்கப்படும். செகண்ட் ஒன் ஆப்ஷன், சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ். நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்க அதுக்கான சான்றிதழில் எஸ்எஸ்எல்சி 10th இல்லை HSC மார்க் ஷீட்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ, இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலே போதும். மேக்ஸிமம் 10th 12th எப்பயுமே எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ 10th 12th பர்த் சர்டிஃபிகேட், இது 3மே எடுத்துகிட்டு போகிறது ப்ரிஃபரன்ஸ். சில பேர் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பீங்க, அது எந்த இஷ்யூஸும் கிடையாது. இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும், சரிங்களா? தென் தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி தகுதிக்கான சான்றிதழ் 6/8/2025 நாளிட்ட மாநில ஆள் சேர்ப்பு நிலை அறிவிக்கையில் உள்ளவாறு. ஸோ அதுக்கான சான்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி 10th +2 +3 இந்த ஃபார்மேட்டில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 10th முடிச்சுட்டு 12th, தென் அதை 3 years டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தென் ப்ளஸ் டிப்ளமோ பட்டய பயிற்சி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான டிப்ளமோ ஒரு ஹையர் டிப்ளமோ முடித்த அதுக்கான சான்றிதழ், அதோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் 2 காப்பியும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரியில் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், தென் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஷீட், இது 3 எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சில பேர் இப்போ தான் முடிச்சிருக்கலாம்,
சில பேர் வந்து 12th முடிச்சுட்டு டிசிஎம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கலாம். ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இன்னும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் தரலை அப்படின்னா எந்த இஷ்யூஸுமே கிடையாது. உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் ஓவரால் மார்க் ஷீட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை 3மே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓவரால் மார்க் ஷீட்டு, தென் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், தென் டிகிரி சர்டிஃபிகேட் 3 வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 2 செட் ஜெராக்ஸ் காப்பியும் மஸ்ட்டு. தென் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அதான் சொன்ன மாரி கூட்டுறவு பயிற்சி சான்றிதழ். தென் தமிழை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ். நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, தென் டிகிரி 10th 12th டிகிரியை நீங்கள் வந்து அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். தென் 6th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாதி சான்றிதழ். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஜாதி சான்றிதழ் கணவரின் பெயரில் வழங்கப்பட்டிருந்தால் நேர்முகத் தேர்வின் போது சரிபார்ப்பிற்காக விண்ணப்பதாரரின் தந்தையின் பெயரில் பெற்ற ஜாதி சான்றிதழின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஹஸ்பண்ட் பேரில் வாங்கியிருக்கீங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கான ஃபாதர், அதாவது விண்ணப்பதாரரின் தந்தையின் பெயரில் பெற்ற ஜாதி சான்றிதழையும் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2யும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஒரிஜினலும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸு என்ஆஃப், ஓகேங்களா. எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ் உரிய படிவத்தில் முன்னாள் இராணுவத்தினரான மனைவி, மகன், மகள் முன்னாள் இராணுவத்தினராக கருதப்பட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, அவங்களுடைய மனைவியாக இருக்கீங்க, இல்லை அவங்களுடைய மகனாக இருக்கீங்க, அவங்களுடைய மகளாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா அதை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்காங்க. தென் 8th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஊனமுற்றவராக இருக்கீங்க, அதாவது நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா தகுந்த மருத்துவ அதிகாரியிடமிருந்து விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி ஆவார் என்பதையும் அவருடைய மாற்றுத்திறனாளியின் தன்மையும் குறிப்பிடும் பெறப்பட்ட சான்றிதழ் படிவம் 5, 6 மற்றும் 7 உள்ள மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அரசு மருத்துவர்களின் கையொப்பத்துடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் DRDO வழங்கிய சான்றிதழ், UDD அட்டை, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தென் மாற்றுத்திறனாளியின் தன்மை, அதற்கான சரியான விழுக்காடு, நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி, 40%, 50%, அதோட இது வந்து தெளிவாக இருக்கணும். மேலும் கடமைகளை திறம்பட நிறைவேற்றுவதில் அந்த மாற்றுத்திறன் தடை ஏற்படுத்தாது என மருத்துவக்குழுவின் பரிந்துரை ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலை செய்கிறதுக்கான எந்த தடையும் இல்லை அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். தென் 9th பாயிண்ட் ஆதரவற்ற விதவை, டெஸ்டிடியூட் விடவாக இருக்கீங்க, அதாவது ஆதரவற்ற விதவை என்பதற்கான சான்றினை இத்தகைய விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர், உதவி ஆட்சியர், சார் ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் சான்றிதழை பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. விவாகரத்து பெற்றவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார். நீங்கள் வந்து டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிவர்ஸ் வாங்கிட்டீங்க, அவங்களாம் ஆதரவற்ற விதவையே கிடையாது. ஆதரவற்ற விதவை பிரிவின் கீழ் இடஒதுக்கீட்டை கோரும் விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வின் போது அசல் ஆதரவற்ற விதவை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். விதவை சான்றிதழ் மட்டும் சமர்ப்பிப்பது ஆதரவற்ற விதவை பிரிவின் கீழான இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை செல்லுபடியாகும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வந்து விதவைக்கான சான்றிதழை மட்டும் நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைக்கான இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ரிசர்வேஷன் கீழே நீங்கள் வர மாட்டாங்க. ஆதரவற்ற விதவை டெஸ்டிடியூட் விடவுக்கான சான்றிதழை நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆதரவற்ற விதவாய் கருதப்படுவார்கள். அதுக்கான ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். 10th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணினி வழி விண்ணப்பத்தில் உள்ளவாறு 2 கடவுச்சீட்டு நிழற்படங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஆன்லைனில் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, என்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே வந்திருக்கும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கான 2 காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சில பேர் வந்து மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஆனால் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதை சப்போஸ் இல்லைனாலும் அதை காப்பி போட்டு கூட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரியுறீங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையோ அது வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லையோ எங்கேயாவது பணிபுரியலாம். அவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் என்ஓசி வாங்குறது கட்டாயம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது தற்போது பணிபுரியும் நிறுவனத்தின் தலைவரின் அலுவலக முத்திரையுடன் கூடிய கையொப்பம். ஸோ நீங்கள் என்ஓசி வாங்குறது முக்கியம். சில பேர் பேக்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை அர்பன் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களாம் வந்து SRV கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து அந்த ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க என்ஓசி சர்டிஃபிகேட், சரிங்களா. இது தொடர்பாக வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அதில் ஃபார்மேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 12th பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சமர்ப்பிக்கணும். சில பேர் வந்து HDCM DCMலாம் படிச்சிருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாக பிகாம் கோஆப்ரேட்டிவ், எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா பிகாமில் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட்டிங், இந்த BA கோஆப்ரேட்டிவ் ஆர் பிகாம் கோஆப்ரேட்டிவ் டிகிரி முடித்தவங்க வந்து
இந்த டிசிஎம் HDCMலேருந்து விலக்களிக்கிறாங்க. ஸோ அது தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ். சில பேர் வந்து கையால் எழுதப்பட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அது செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஆன்லைன் ஃபார்மேட் இப்போ வந்துருச்சு, பழைய ஃபார்மேட் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது செல்லுபடி ஆகும். 2021 ரூல் படி நீங்கள் கையால் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த ஹெட் மாஸ்டர்டையோ ஸ்கூலில் போய் அவங்க வந்து நீங்கள் இந்த இயர் டு இந்த இயர் வந்து படிச்சிங்க அப்படின்னு கையால் எழுதி தந்திருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆன்லைனில் இருக்கிறது மட்டும் தான் எலிஜிபிள்னு கிடையாது. நீங்கள் கையால் எழுதப்பட்டதும் கருதப்படும் உங்களுடைய ரிசர்வேஷனுக்கு. 14 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சான்றிதழ்கள் தவறுதலாக பதிவேற்றப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் உரிய கோரிக்கைகள் நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றிதழையும் செல்லுபடியாகும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்தால் மட்டுமே பரிசீலிக்கப்படும். நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து தவறுதலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூ அப்போ வந்து சரியான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து கொடுத்து வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஏற்றுப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே 15/11/2025 நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரியான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கல, அது ஒன்று அல்லது அது மேற்பட்ட ஒரிஜினல் சான்றிதழ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு வந்து உங்களை அனுப்ப விட மாட்டாங்க. அங்கேயே வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போகும்போதே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அண்டு 2 செட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ், 2 காப்பி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அனுப்புவாங்களே. ஸோ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் மினிமம் மார்க் வந்து உங்களுக்கு 6 மார்க்லேருந்து மேக்ஸிமம் வந்து 24 மார்க் வரைக்கும் போடுவாங்க. ஸோ 4 பேர் ஒவ்வொருத்தவங்களும் 6 மார்க் வந்து மேக்ஸிமம் வந்து போடலாம். சரிங்களா? தென் விண்ணப்பதாரர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலேயே நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறானது என்று கண்டுபிடிப்புள்ள அவரது விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதான். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வுக்கு விண்ணப்பதாரர்களின் அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது தான். ஸோ நீங்கள் வந்து எனக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு, எனக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்லாம் நினச்சிக்கோங்க. இது வந்து முற்றிலும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான். ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த எக்ஸாமோட மார்க்ஸும் அதாவது இன்டர்வியூ மார்க்கும் நீங்கள் எக்ஸாமில் எடுத்த மார்க்கும் ஓவராலாக ஆட் பண்ணி அதில் வர ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஃபைனலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வின் முடிவு பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது தான். நீங்கள் வந்து இன்டர்வியூ லிஸ்ட்டே வந்துருச்சு, செலக்ட் ஆகிட்டீங்க. சப்போஸ் வந்து ஏதாவது வந்து கோர்ட்டில் இத்தேர்வுடன் தொடர்புடைய வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ அல்லது வந்து மதுரை ஹைகோர்ட்லேயோ அல்லது பிற தகுதியுடைய நீதிமன்றங்களோ ஏதாவது நிலுவையில் வழக்குகள் இருந்ததுன்னா அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து கோர்ட்டில் வந்து இந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்படும் அல்லது வந்து இடைக்கால தடை நீட்டிக்கப்படும் அப்படின்னு அவங்க வழக்குகள் வந்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அவங்க தீர்ப்பளிக்கிறாங்கன்னா இறுதி முடிவு வந்து நீதிமன்றம் என்ன முடிவு அளிக்கிறதோ அதுதான் இறுதியானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா srb.rcs.@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணி தெரிவிச்சுக்கலாம். ஸோ தென் உங்களுக்கு வந்து இதுக்கான எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குதுன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னை 600113 லேண்ட்மார்க் ஆப்போசிட் இந்திரா நகர் MRTS. ஸோ 15/11/2025 தான் நடக்குது. எக்ஸாமுக்கு வந்து அதாவது இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா 12 noon கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து போயிருங்க, ஒரு 2 hours 3 hours முன்னாடியே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இன்டர்வியூன்றதை அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 15ஆம் தேதி அதாவது 12ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் லெட்டராக எந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்பெக்ஸ் பேங்க்னால வந்து உங்களுக்கு அப்பெக்ஸ் லெவல்லேருந்து எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அது இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன மேஜர் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து விளக்குவாங்க. யார் வேணால் இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.